அதாவது ஊருக்கே மாப்பிள்ளை இப்படிதான்ப்பா வேணும் அப்படின்னு வந்து பல வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு முகம் அப்படின்னா அவர் தான். மாப்பிள்ளை பார்த்தா அரவிந்த் சுவாமி மாதிரி பாருங்க, இல்லை வேணவே வேணாம் அப்படின்னு சொல்ற பொண்ணுங்களும் சரி, எனக்கு அரவிந்த் சுவாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்கிற மாமியார்களும் சரி, இந்த மாதிரி இருக்கும்போது அவரே உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காரு இந்த படத்துல. அவரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிங்களா? சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க சொன்னதுதான், கேர்ள்ஸை பார்த்தா கேட்போம், என்ன நீ பெரிய ஐஸ்வர்யா ராயான்னு. ஆம்பளைங்களை பார்த்தா என்ன உனக்கு அருண் சாமி நினைப்பா அப்படின்னு கேட்போம். ஸோ ஐ திங்க் மெனி இயர்ஸ் பேக் நான் காலேஜில் இருந்தப்போ சார் வந்து எங்கள் காலேஜுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. ஸ்கூல்லேருந்து காலேஜில் அப்போ தான் தெரியுமே, இப்போவும் சரி அப்போவும் சரி, ஹீ வாஸ் லைக் எவ்ரிபடிஸ் ஃபேவரட், எஸ்பெஷலி விமென் ஆஃப் ஆல் ஏஜஸ். ஸோ அப்போது காலேஜில் இருந்தப்போ சார் வந்து கெஸ்ட்டாக வந்தார். ஸோ அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் நடக்கலை, எல்லாரும் ஆடிட்டோரியம் நோக்கி ஓடினாங்க, டீச்சர்ஸ் உட்பட. நான்லாம் கொஞ்சம் படிப்பிஸ்ட் கேஸு, ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி வர முடியல. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பிஸ்டில் அறிவால் நாங்கள் ஒரு பிளான் போட்டோம், நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கலாம், டாப் ஆங்கிளில் பார்க்கலாம், ட்ரோன் ஷாட் சார். ஒன்றும் தெரியல, சரி மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு போய் எட்டி பார்த்தோம். சாருடைய சுண்டு விரல் கூட பார்க்க முடியல. அன்னைக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் கட் பண்ணால் 2Dலேருந்து கால் வருது, ஒரு கேரக்டர் ஹேமா கேரக்டர்னா நான் ஸ்கிரிப்ட் வாசிச்சிருந்தேன், எனக்கு படபடன்னு ஒரே டவுட்டு. சாரை கூப்பிட்டு கேட்டேன், சார் அது நிஜமாவே நான் தான் பண்ணுறேனா அப்படின்னு. ஆமாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஸோ ஒர்க்கிங் வித் சார் தூரத்துல இருந்து பார்க்கறதே வந்து இட்ஸ் லைக் it's so good and come true moment. It was an amazing work experience with Arvind sir. Thank you so much.